அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டு லஞ்ச் மேல் இன்னைக்கு பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு வறுவல். பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். பருப்பு ரசம் ஜம்முன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் பருப்பு ரசம் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். ஜம்முன்னு ரெடியாக இருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பருப்பு ரசத்தோட என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் 150 கிராம். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் லஞ்சு மெனு. இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு மெனு. வாங்க பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கிடுவோம். பாருங்கள், ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை மூடி வச்சுக்கணும், இது வேகட்டும். இது ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 20 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பருப்போட ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதோட மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதில் குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இதில் விசில் போட்டு இதில் வச்சுக்குவோம். உங்கள் பருப்பு ஒரு பருப்பு ரசங்கிறதுனால 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு பார்க்கலாம். இப்போ ரைஸ் குக்கர் அமர்த்தியாச்சு. அதில் தான் உருளைக்கிழங்கு வந்தது எடுத்துடுவோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ தண்ணியை எடுத்து விட்டுருவோம். தண்ணியை எடுத்தாச்சு. எடுத்துட்டு உருளைக்கிழங்கு இப்போ பாருங்கள், இதில் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம உரிக்கிறதுக்கு சரியாக வரும். பச்சை தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ விசில் 3 விசில் போய் ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ரசத்தை கூட்டிக்கிடுவோம் பருப்போடு சேர்த்து. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த ரசத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கை செய்வோம். இந்த ரசத்துக்காக ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டியில் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். பாருங்கள், கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு 1 ஸ்பூன், கடுகும் உளுந்தும் சேர்ந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டுருக்கு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி நைஸாக நறுக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு தக்காளி நல்லா வதங்கணும். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து இதையும் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வரமிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வதக்கி வச்சு உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கை நல்லா மல்சு விட்டு சேர்த்துக்கலாம்.
எல்லா உருளைக்கிழங்குமே இதே மாதிரி மதித்து விட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இதை எல்லா உருளைக்கிழங்கையும் மதித்து விட்டு அதை சேர்த்து வச்சு இது எல்லாமே பிறச்சிக்குவோம். உருளைக்கிழங்கு வேலைக்கு பார்த்தா லைட்டாக உப்பு பத்தலை, அதனால் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இதோட லைட்டாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கிறோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிளகாய் பொடியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்குவோம். இப்போ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதில் 5-6 வெள்ளை பூண்டு வச்சுருக்கேன். அந்த பூண்டையே தட்டிக்கிடுவோம். இப்போ எல்லாத்து பூண்டெல்லாம் தட்டியாச்சு. இப்போ இதில் தக்காளி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்குவோம். இதோட சேர்த்து இதையும் நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சு. பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதோட மல்லித்தழை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதோட பருப்பு தண்ணி வேக வச்சுருக்கோம்ல, பருப்பு அது சேர்த்துக்கோம். இதை சேர்த்தாச்சு. இப்போ அதோட புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதில் மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஜீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கு, அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்து நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே மஞ்சள் தூள்லாம் போட்டு தான் பருப்பு வேக வச்சுருக்கோம். இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். இதில் ஊற்றுனது போக மிச்ச பருப்பு பார்த்துக்கிறேன். இதை தாளித்து இதை பருப்பாக வச்சுக்கலாம். பருப்பு ரசம் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் இதை நமக்கு லஞ்சு மெனு இன்றைக்கி. வாங்க எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கேன். அந்த சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இது எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை பருப்புக்கு வெங்காயத்தை வதக்கிக்கிறோம். பாருங்கள் பருப்புக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் வதக்கி பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாக்கா நல்லாயிருக்கும். பருப்பில் சேர்க்கிறது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வாங்க இதை பருப்போடு சேர்த்துக்கலாம். பருப்போடு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோம். உப்பு சேர்த்துருக்கேன், அதோட இதையும் சேர்த்துக்கோம். இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வாங்க அதே சட்டியில் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இது ரசம் தாளிக்கிறதுக்காக இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பும் சேர்த்துருக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ ரசம் இருக்குது. ரசத்தில் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு.
இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம். 15 சொல்கிறதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது பருப்பு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 5-6 வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ரசத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரசத்தை சேர்த்துக்குவோம். இப்போ ரசத்தை சேர்த்து இப்போ நல்லா மூடிக்கணும். இப்போ அந்த ரசம் குட்டி வச்சு அலசி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ரசம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பருப்பு ரசம். இப்போ இது முறை கூட்டி வரணும், முறை கூட்டட்டும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறோம். மல்லித்தழை தூவியாச்சு. இப்போ முறை கூட்டி வரணும். ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா முறை கூட்டி வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். ஆஃப் பண்ணிக்கிறோம். அப்புறம் இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடிக்கிடலாம். அந்த ரசம் முறை கூட்டி வரையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரசம் இப்போ கொதிக்கிற அளவுக்கு முறை கூட்டி வந்துருச்சு. கொதிக்க போகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ரசத்தை அமர்த்திக்கிறோம். இப்போ ரசத்தை அமர்த்தியாச்சு. இப்போ ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி சாதத்தோட பரிமாறலான்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க சாதத்தோடு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல், பருப்பு ரசம், பருப்பு ரசம் பாருங்கள், எல்லாம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க அது பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜம்முன்னு சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு ரசம், பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு காம்பு. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் மெனு இதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும், எம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.